கழுத்து பகுதியில் நாணய குட்டி வடிவிலான பொருள் ஒன்றுடன் எலும்புக்கூடொன்று யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போதே குறித்த நாணய குட்டி வடிவிலான பொருள் ஒன்றுடனான எலும்புக்கூடு மீட்கப்பட்டது. அத்துடன் சேர்த்து செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 262 உயர்வடைந்துள்ளது. புதிதாக மேலும் 3 எலும்புக்கூடுகள் தென்பட்ட நிலையில் அவை சுத்தம் செய்யப்பட்டு இன்னும் இலக்கமிடப்படவில்லை. இதனிடையே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டின் கழுத்து பகுதியிலிருந்து கண்டறியப்பட்ட நாணய குட்டி வடிவிலான பொருள் 97வது சான்று பொருளாக இலக்கமிடப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி இன்று 13ஆம் நாள் யாழ் நீதவான் S. நெடுங்குமார் அவர்கள் முன்னிலையில் 8:15 எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு அகழ்வு நடவடிக்கையில் ராஜ் சோமதேவா குழுவினரும் செல்லையா பிரதவன் சட்ட வைத்திய அதிகாரி உடன் வைத்தியர்களும் ருகுடு பல்கலைக்கழகத்திலிருந்து தொல்பொருள் திணைக்கள பிரிவு மாணவர்கள் 10 பேரும் சோகோ போலீசாரும் இணைந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று புதிதாக ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 262 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 260 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எச்சமும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. சான்று பொருட்களாக அந்த எச்சத்தோடு காணப்படுகின்ற கழுத்தில் காணப்படுகின்ற காசு வடிவிலான பொருள் ஆர்டிஃபெக்ட்ஸ் 99 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனோடு 3-4 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 14ஆம் நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்றைய நாள் அகழ்வில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வட்ட வடிவிலான ஒரு பொருள் ஒன்று அது தேங்காய் சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. இந்த சுடலையோடு இது காணப்படுகின்றபடியால் சில நேரம் தென்னை மரங்கள் ஏதாவது கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம். அந்த தேங்காய் வடிவிலான சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. முற்றுமுழுதான சிரட்டை அந்த அத்திவாரம் உடைஞ்சு மழை காரணமாக அதுக்கான ஒரு பிடிமானம் இல்லாத காரணப்பட்டால் சதுமில்லை என்றபடியால் அந்த அத்திவாரமும் இடிந்து விழுந்திருக்கின்றது. அத்திவாரத்துக்கு கிட்டத்தட்ட அது பாதுகாப்பாக மண் போட்டு மூடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அந்த அகழ்பணி நடைபெறும் போது அது சம்பந்தமான விவரங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி.